அன்புள்ள தமிழ்ச் சொந்தங்களுக்கு டாக்ஸில்லா தமிழின் வணக்கங்கள். 7ஆம் வகுப்பு இயல் 2 கவிதை பேழை. இன்பத் தமிழ் கல்வி செய்யுள் பகுதியில் உள்ள மதிப்பீட்டு வினாவிடைகளை பார்க்கலாம் வாங்க மாணவர்களே. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது டேஷ். மயில். பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல். இரண்டாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் அ. வெறுப்பு. மூன்றாவது, ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். இ. ஏடு கூட்டல் எடுத்தேன். இ. ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். துயின்று கூட்டல் இருந்தார். அ. துயின்று கூட்டல் இருந்தார். ஐந்தாவது, என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்றுரைக்கும். ஈ என்றுரைக்கும். அடுத்தது பொறுத்துக. கழனி வயல். கழனி வயல். நிகர் சமம். நிகர் சமம். பரிதி கதிரவன். முகில் மேகம். அடுத்தது பார்த்திங்கன்னா குருவினாக்கான கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். பாரதிதாசனின் மனதை கவர முயன்ற இயற்கை பொருள்கள் யாவை? பாரதிதாசனின் மனதை கவர முயன்ற இயற்கை பொருள்கள் யாவை? பேஜ் நம்பர் 26 பார்க்கலாம் வாங்க மாணவர்களே. பேஜ் நம்பர் 26. நம்பர் 26 நுழையும் முன்னில் இருக்கு பாருங்க குருவினாக்கான பதில். ஃபஸ்ட்டு குருவினாக்கான பதில், வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் போன்ற இயற்கை பொருள்கள் எல்லாம் பாரதிதாசனின் கருத்தை கவர்ந்தன. அவர்ன்றதை அழிச்சிட்டு பாரதிதாசனின் கருத்தை கவர்ந்தன. இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதுதான் 1வது குருவினாக்கான பதில். 2வது குருவினாக்கான கேள்வி, தமிழ் மொழி கல்வி பயில்வதால் உண்டாகும் நன்மைகள் எவை என பாரதிதாசன் குறிப்பிடுகிறார்? பேஜ் நம்பர் 27 பாருங்கள். பேஜ் நம்பர் 27 நூல்வெளிக்கு மேலே பாருங்கள். வாழ்வில் துன்பங்கள் நீங்கிடும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். இதிலிருந்து இது வரைக்கும் 2வது குருவினாக்கான பதிலுங்க, மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சிறுவினா. இன்பத் தமிழ் கல்வி பாடலின் மைய கருத்தை உங்கள் சொந்த நடையில் எழுதுக. இது பாருங்க சிறுவினாக்கான விடை. நம்ம சொந்த நடையில் எழுதுறது எப்படின்னா, பாரதிதாசன் கவிதை எழுத ஏட்டை எடுத்தபோது வானமும் நீரோடையும் தாமரை மலர்களும் காடு வயல் மேகங்களும் தங்களை கவிதையாக எழுதும்படி வேண்டின. ஆடும் மயில் போன்ற பெண்களும் தென்றலும் அழகிய தோகையுடைய மயிலும் அன்னமும் ஒளிவீசும் கதிரவனும் வேல் ஏந்திய வீரர்களும் தங்களை கவிதையாக எழுதுமாறு கூறின. ஆனால் தமிழ்நாட்டு மக்களோ அறியாமையால் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் இன்பத் தமிழ் கல்வியை கற்க வேண்டும். அப்பொழுது அவர்களது வாழ்வின் துன்பங்கள் நீங்கிவிடும், மனதில் தூய்மை உண்டாகும், வீரம் வரும் என பாரதிதாசன் கூறுகிறார். இதுதாங்க சிறுவினா. அடுத்தது சிந்தனை வினா. தமிழ் மொழி கல்வி பயில்வதால் ஏற்படும் நன்மைகளாக நீங்கள் கருதுவனவற்றை தொகுத்து எழுதுக. பாருங்க, இதுதாங்க அதற்கான விடை. தமிழ் மொழியில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு பொருள் எளிதில் விளங்கும். பண்டைய தமிழ் மக்களின் கலை பண்பாடு ஆகியவற்றை அறியலாம். தமிழின் தொன்மையை உணரலாம். மாணவர்களால் தாங்கள் கற்பதை பேசுவதுடன் ஒப்பிட்டு பார்க்க முடியும். சுய சிந்தனை வளரும். பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கலந்துரையாடல் இவற்றில் எளிதாக பங்கேற்பார்கள். இவர்களின்
தன்னம்பிக்கை வளர்கிறது. இதுதாங்க சிந்தனை வினாக்கான விடை.